நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பாஸ்ட்லயே வாழ்வோம். சின்ன வயசுல எனக்கு இப்படி நடந்துருச்சு, 20 வயசுல என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இல்ல 25 வயசுல என்னை ஏமாத்திட்டாங்க, இல்ல 30 வயசுல இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது பண்ணலன்னா என் லைஃப் மாறி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ல ஒண்ணு நம்ம மத்தவங்க மேல கோவப்படுவோம், எனக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம மேலேயே கோவப்பட்டுப்போம், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் மாறி மாறி வரும். இந்த பாஸ்ட்ங்கிறது ஒரு டெட் ரேட் மாதிரி. ஒரு ரூம்ல ஒரு இறந்து போன எலி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஸ்டிங்க் பண்ணுமோ, ஒரு சஃபகேட் ஆகும், அந்த நாத்தத்துல நம்மளால இருக்கவே முடியாது. அதுதான் பாஸ்ட். அதுல நீங்க பெர்ஃப்யூம் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அந்த ஸ்மெல் போவாது. ஒன்லி வே டு கெட் ரிட் ஆஃப் த ஸ்மெல் இஸ் அந்த இறந்து போன எலியை தூக்கி போடுறது தான். பாஸ்ட்ல நடந்ததை எப்போ நம்ம தூக்கி போடுறோமோ அப்பதான் நம்ம ஆக்சுவலி லைஃபை ஃபுல்ஃபில்டா வாழ முடியும். ஸோ பாஸ்ட் பத்திங்கிற தாட்ஸ் கண்டிப்பா வரும். வந்த உடனே இம்மீடியட்டா ஓகே இது நம்மளுக்கு யூஸ்லெஸ் ஆன ஒரு தாட்டு, பாஸ்ட்டை மாற்ற முடியாது, நடந்தவை அப்படின்னு அதை மறந்துட்டு நம்ம ஃபியூச்சரை நோக்கி ப்ரெசன்ட்ல வாழ்றது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்.